ஒரு இருந்தது. அவங்க அம்மா சொன்னாங்க, கண்ணா உங்க அப்பா ஒரு இடத்துல இறந்து போனாரு, அந்த இடத்துக்கு மட்டும் போகாத. என்ன இடமா? ஒரு பளபளப்பான காகிதம் இருக்கும், அந்த பளபளப்பு காகிதத்துல மட்டும் உட்காந்துறாரு. ஓகேன்னு சொல்லிச்சு. அந்த தாயும் செத்து போச்சு. இந்த குட்டி இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கும்போது சில பசங்க அந்த பைக் வாங்கின பரப்பானுங்கல்ல, அப்படி நேரா போய் அந்த பளபளப்பு காகிதத்துல அப்படி உட்காந்துட்டு சறுக்கிட்டு வந்துச்சு. சூப்பரா இருந்ததுங்க, எக்ஸைட்டடா இருந்தது. ஐயோ இவ்வளவு சூப்பரா இருக்கிற ஒரு விஷயத்தையே அம்மா வேணாம்னு சொல்லும். விளையாடி 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 களைச்சு போய் தெரியாம தூங்கிருச்சுங்க. ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு களைப்பு போயிடுச்சு. எழுந்திருச்சு பறக்கணும்னு நினைக்குது. ஒரு ரெக்க பளபளப்பு காகிதத்துல ஒட்டிக்குச்சு. யாருமே இல்ல சுத்தி. இழுக்குது வரல. நான் இங்க கதையை நிறுத்துறேன். 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு அது அங்கேயே செத்து போயிருக்கும், இல்லன்னா ஒரு ரெக்கையை இழந்திருக்கும். இது எது நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில சந்தோஷங்கள் இல்லாமல் வாழ்க்கையை கடத்தி விட முடியும். பெரியவர்கள் சொல்வதை கேட்டு சில அபாயகரமான சந்தோஷங்களின் பக்கம் போகாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை தரும். நான் எங்க அம்மா பேச்ச கேட்பேங்க. நான் எரிச்சல் பட்டதே இல்லை. நீங்க என்ன சொல்லுங்க தெரியுமா? ஒரே விஷயத்த திருப்பி அதையே சொல்லிட்டு, ஏமா ப்ளீஸ் வேண்டாம் குழந்தைகளை சொல்லட்டுமா? இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சொல்ற இடத்துல இருக்க மாட்டாங்க, நீயும் கேட்கிற இடத்துல இருக்க மாட்டேன்.